வணக்கம். ஒரு அரசர் ஒரு புலவருக்கு விருந்தளிக்கிறாரு. அப்போ வானத்துல ஒரு கழுகு பாம்பை தன் காலாட்டி பற்றி கொண்டு அந்த வழியே போகுது. பாம்போட வாயிலிருந்து ஒரு துளி விஷம் அரசர் புலவருக்கு வச்சிருந்த உணவு பாத்திரத்துல விழுந்துடுது. அது தெரியாம அரசர் அந்த உணவை புலவருக்கு கொடுக்கறாரு. அந்த விஷ சாப்பாடை சாப்பிட்ட மறுகணமே புலவர் இறந்து போயிடுறாரு. அரசன் துடிதுடிச்சு போறாரு. ஏண்டா இப்படி நடந்துச்சுன்னு நினைக்கிறாரு. புலவரோட மரணம் அவரை மனவேதனையில ஆழ்த்திடுது. கர்மாக்களுக்கான வினைப்பயன்களை நிர்ணயிக்கும் சித்திரகுப்தருக்கு இக்கர்ம பாவத்தினை யாருக்கு கொடுக்கறதுங்கிறதுல குழப்பம் வந்துடுது. கழுகிற்கா, பாம்பிற்கா அல்லது அரசனுக்கா? கழுகு பாம்பை தூக்கி கொண்டு சென்றது, அதன் மீது தவறில்லை. விஷம் இறந்து போன பாம்பின் வாயிலிருந்து வழிந்தது, அது பாம்பின் குற்றமும் இல்லை. அரசனுக்கோ உணவில் பாம்போட விஷம் கலந்திருக்குங்கிறதே தெரியாது, அது அரசருக்கே தெரியாம நடந்த செயல். எனவே யாருக்கு இந்த பாவம் போய் சேரும் என்று சித்திரகுப்தருக்கே முடிவெடுக்க முடியல. இதை பத்தி யமதர்மரிடம் கேட்டுலான்னு தன்னோட குழப்பத்தையும் சொல்றாரு. சித்திரகுப்தர் சொன்னதை கேட்ட யமதர்மர் கொஞ்ச நேரம் சிந்தனை பண்ணிட்டு இதற்கான விடை விரைவில் கிடைக்கும்னு சொல்லி அது வரைக்கும் பொறுமையா இருக்க சொல்றாரு. ஒரு சில நாட்கள் கழித்து மற்றொரு புலவர் அரசனின் உதவியை நாடி வராரு. அவர் அரண்மனைக்கு வழி தெரியாம சாலை ஓரம் வியாபாரம் செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்மணியிடம் வழி கேட்கிறாரு. அந்த பெண்மணி அவருக்கு சரியான பாதையை கூறிவிட்டு, அந்த அரசன் மகா பாவி, இரக்கமே இல்லாதவரு, புலவர்களெல்லாம் கொண்டு போட்டுருவாரு, அவரிடம் எச்சரிக்கையா இருங்க அப்படின்னு சொல்றாங்க அந்த பெண்மணி. இவ்வாறு அந்த பெண்மணி கூறி முடித்ததுமே அடுத்த நொடியே சித்திரகுப்தருக்கு தெளிவு பிறந்திருது. புலவரை கொன்ற கர்மாவின் வினைப்பயன் முழுவதும் இந்த பெண்மணியே சேரும் என்று முடிவெடுக்கிறாரு. அது எப்படிங்கிற விளக்கத்தையும் சொல்றாரு. மற்றவர் மீது வீண் பழி சுமத்தும் பொழுது அந்த பாவம் முழுதும் பழி சுமத்துவருக்கே வந்து சேரும். உண்மையை அறியாமல் அபாண்டமாக பிறர் மீது பழி சுமத்துவோரும் தெரிஞ்சே பிறர் மீது வீண் பழியை சுமத்துவோரும் அந்தந்த கர்ம வினைகளின் பயன்களை முழுவதும் வந்து சேரும். அதை அவர்கள் அனுபவித்தே தீர வேண்டும் என்பது நியதி. எனவே உண்மைகளை மட்டுமே சொல்வோம், நன்மைகளை மட்டுமே பெறுவோம். பொய்க்கூறி பிறரது சாபத்தையும் பழியையும் வீணே நாம் பெற்றுவிடக்கூடாது. எனவே பிறர் மீது அபாண்டமாக பழி சுமத்துவதை தவிர்ப்போம். எல்லாம் இறைவனின் செயல். நன்றி.